காதல் திருமணம் கலப்பு திருமணத்திற்கு வீட்டோட வாஸ்து காரணமா? காதல் திருமணமும் கலப்பு திருமணமும் வீட்டோட வாஸ்து காரணமா? வாஸ்துன்ற புற காரணம், இயல்பு காரணம்னு ஒன்று இருக்குது, புற காரணம். அக காரணம் புற காரணன்ற மாதிரி அக காரணத்தை வந்து இயல்பாக இருக்கிறது. ஒருத்தரோட ஜாதகத்தில் என்ன இருக்கோ அதுதாங்க நடக்கும். அந்த வீட்டில் வந்து இருக்கிறவங்க கல்யாண வயசில் இருக்கிறவங்களுக்கு ஜாதகம் இருக்கும். அந்த ஜாதகத்தில் இருக்கிற குறைவு அமைப்புக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு கல்யாணம் ஆக போகுது. அதை தடுக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து இந்த வாஸ்து எல்லாம் நீங்கள் பார்க்கலாம். வாஸ்துங்கிறது என்னென்னா பஞ்சபூதங்கள், அஷ்டத்துக்கு பாலர்கள், நவகிரகங்கள், இது மூணும் சேர்ந்தது வாஸ்து. இது மூணும் சேர்ந்து என்ன பண்ணும் அப்படின்னாக்கா வசதி, அதாவது சௌகரியமாக இருக்கிறது, அழகாக இருக்கிறது மற்றும் அமைப்பாக இருக்கிறதுன்னு இந்த மூணு விஷயத்தை அதில் இருக்கும். வாஸ்து அமைப்போடு இருக்கணும், அழகாகவும் இருக்கணும், அதே நேரத்தில் வசதியாக இருக்கணும், சௌகரியமாகவும் இருக்கணும். சில பேர் வாஸ்துன்னு சொல்லிட்டு ஏடாகூடமாக சௌகரியத்தெல்லாம் கெடுத்து வச்சுப்பாங்க. சௌகரியங்களை கெடுத்துக்கிறது பேர் வாஸ்து கிடையாது. அதெல்லாம் இப்போ ஒரு வாழை இலை விரைச்சி வைக்கிறோம் அப்படின்னாக்கா இந்த பக்கம் வந்து அகலமான இருக்கும், இந்த பக்கம் தலைப்பகுதி இருக்கும் லெஃப்டில். ஏன்னாக்கா இங்கே போய் நீங்கள் ரேராக யூஸ் பண்ணுற பொருளை இங்கே வச்சிங்கன்னா இப்படி போய் எடுக்க வேண்டியது. இது அசௌகரியம்னு பேர். இப்படி எடுக்கிறது சௌகரியம். புரியுதா உங்களுக்கு? அப்போ இது மாதிரி ரேராக யூஸ் பண்ணுறது தான் அது. அடிக்கடிக்கடி இருக்குது இப்படி. அதுதான் சௌகரியத்தை குறிக்கிறது. இந்த மாதிரி இதே போல தான் இந்த வாஸ்துக்கு பின்னாடி அந்த நவகிரகங்கள்லாம் பஞ்சபூதங்கள், அஷ்டபாலர்கள்லாம் இருக்கிறாங்கன்னு சொல்கிறேன். இப்போ நவகிரகங்களை வச்சு சொல்கிறேன் பாருங்கள். ஏன்னா ஜாதகம் சம்மந்தப்பட்டது இல்லையா? அதனால் நவகிரகங்களை இதுக்கு எப்படி சம்மந்தப்படுத்தனா, ஒரு வாஸ்து கட்டம், ஒரு வீட்டை வந்து 9 பகுதியாக 9 கட்டமாக போட்டுருவோன்னு வச்சுங்களேன். நவகிரகங்கள் கோவிலில் பார்த்துருப்பீங்க, 9 பகுதியாக இருக்கும். இதில் மேற்கு பகுதியில் பார்த்தீங்கன்னா மேற்கு, அது சனீஸ்வரனோட பகுதி. மேற்குக்கு வடக்கு பகுதி, வடமேற்குன்னு சொல்லக்கூடியது கேதுவோட பகுதி. மேற்குக்கு தெற்கு பகுதி ராகுவோட பகுதி. இந்த 3 பகுதியில் இருக்கிற அந்த 3 கிரகமும் இந்த காதல் திருமணம் கலப்பு திருமணத்துக்கு காரணமான கிரகங்கள். காதல் திருமணம் கலப்பு திருமணத்துக்கு காரணமான கிரகங்கள். இதில் நாகதோஷம் சொல்லக்கூடிய செவ்வாய் மற்றும் கேதுவால் நாகதோஷங்கள் ஏற்படும். சனி பகவானால் கலத்திர தோஷம் ஏற்படலாம். இந்த 3 கிரகங்கள் 7ஆம் அதிபதியோட சம்மந்தப்பட்டிருந்தா அல்லது 7ஆம் இடத்துக்கு சம்மந்தப்பட்டிருந்தா